ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, GTA 5ல் மோட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோடு மட்டும் போட்டிங்கன்னா உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓரா பேசுகிற வீடியோக்குள்ளே போகலாம். நான் சீஸ் கேமிங் வீடியோ. இந்த வீடியோ கீழே 2 லிங்க் கொடுத்துருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா மியோன் சிட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஊக்வி. ஃபஸ்ட்டு மியோன் சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா பச்சை கலரில் டவுன்லோட்னு ஒன்று காட்டும். அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு GTA 5 மோடுன்னு சொல்லி ஒரு தனி ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்கிரிப்ட் கீழே போனீங்கன்னா கீழே டவுன்லோட் இருக்கும். அது டவுன்லோடை கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணுமோ அந்த ஃபோல்டரில் போட்டுக்கோங்க. இந்த 2 ஃபைலையுமே ஒரே ஃபோல்டரில் போடுங்க. டவுன்லோட் பண்ண இந்த 2 ஃபைலையும் எக்ஸ்ட்ராக்ட் கேர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் கேர் பண்ணோடனே மியோன் எஸ்பின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா மியோன் ஸ்டஃப்னு இருக்கும், அப்புறம் மியோன் ESIன்னு இருக்கும். இந்த 2 ஃபைலையும் காப்பி பண்ணி உங்களோட GTA 5யோட ஃபோல்டரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேஸ்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ரீப்ளேஸ்னு அடுத்து நான் ஏற்கனவே பண்ணிவிட்டேன், இந்த தடவை பண்ணுறேன். உங்களுக்கு ரீப்ளேஸ்னு காட்ட வாய்ப்பு இருக்குது. ரீப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் வீக்குள்ளே போனீங்கன்னா பின்னு இருக்கும். பின்னுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு 3 ஃபைல் நீங்கள் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். D இன்புட் 8ஐயும் ஸ்கிரிப்ட் வியையும் X இன்புட் 1ஐயும் 3த்தையும் காப்பி பண்ணி GTA 5 ஃபோல்டருக்குள்ளே போய் போட்டுருங்க. அதே மாதிரி ரீப்ளேஸ் ஃபைல் கேட்கும், அது கொடுத்து இது பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் காப்பி பண்ணதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கேம் ஓப்பன் பண்ணி கீபோர்டில் இருக்கிற F8 மட்டும் நீங்கள் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு மியோன் சீட் ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 2-3 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மியோன் சீட் ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. சீட் போட்டு மோடு போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எதுவுமே இல்லை. இப்போ வந்துட்டு கேமுக்குள்ளே வந்து நீங்கள் கீபோர்டில் மட்டும் F8 ப்ரெஸ் பண்ணிங்க நீங்கள் வராது. நீங்கள் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். 2வது தடவை இல்லை 3வது தடவை ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்கள் மென்யூ சீட் ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் இருக்குது, வெஹிக்கிள்ஸ் இருக்குது, எல்லா ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா கார் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கார் வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா இலவசமாக வந்துட்டு நான் ஃப்ரீயாக கார் இருக்கு தரேன். இப்படி நிறையா போட்டு போனீங்கன்னா சில நேரம் வந்துட்டு ப்ளக் ஆகி கீழே வந்துடும். டாப் 4ல் கார் நிறுத்தி வச்சு நண்பர்களே. பார்த்தீங்களா 10 கார் போட்டாச்சு கிட்டத்தட்ட. தம்பி கார் விட்டாருங்க. அப்படி கீழே நீங்கள் அவ்வளோதான். ஆரஞ்சு எண்ணமா 10 எண்ணமா இது அப்படியே வைக்கிறோம். இப்போ வேறு கார் என்ன இந்த கார் எடுத்துக்கலாம், இந்த கார் எடுத்துக்கலாம். அது நிறைய கார் இருக்குங்க. இல்லை நம்ம காரை வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணி ஓட்டணுன்னாலே ரொம்ப கஷ்டம். இது வரைக்கும் எனக்கு இங்கே பிடிச்சதுலேயே எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்விசிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்வின்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். இதுனா நீங்கள் இந்த இன்வின்சிபிலிட்டினா மறைஞ்சிருவீங்க. இது கிடையாது. இது மேலே மட்டும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் என்ன ஆன் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா நீங்களே நினச்சாலும் உங்களால் சாக முடியாது. அப்படி இன்வின்சிபிலிட்டி உங்களால் சாவே முடியாது. இந்த மாதிரி ஒரு மோடு போட்டிங்கன்னா யார் வந்தாலும் எப்படி வந்தாலும் அடிக்கலாம். மாடல் சேஞ்சு போயிட்டு அனிமல்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எது வேணாலும் கிடைக்கும். இந்த பார்த்தீங்கன்னா குரங்கு பார்த்தீங்களா குரங்கு கண்ணை வச்சு சுடுவோம். அப்புறம் வந்துட்டு பன்னி பண்ணியெல்லாம் சுட முடியல. நம்ம கேட் இருக்குங்க, கேட்டை சுட முடியும், கேட்டை சுட முடியல. இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது என்ன கேட்டு, வேறு என்ன இருக்குது, ரேண்டம் அனிமல். டாக் இருக்குங்க, நம்மளுக்கு டாக் இருக்குது. அப்புறம் என்ன வேறு என்ன இருக்குது, உல்ஃப் இருக்குது. வேறு என்ன இருக்குது, ஐயோ இது போட்டோம்னா வந்துட்டு ஒரு சட்ட சிக்கலாயிரும். ஓகே கைஸ், இந்த மாதிரி நீங்கள் உங்களால் என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும் இந்த மோடு போடுறதுனால. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.